ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைய கிரகங்கள் பெயர்ச்சி உண்டு. அதுவும் குறிப்பாக குரு பகவான் மிதுன மனையிலிருந்து அதிசாரமாக கடகமனைக்கு உச்ச பலம் அடைய போகிறார். எப்போன்னா 18/10/2025 அன்று. அதே போல புதன் பகவான் 3/10/2025 அன்று துலாமனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல 24/10/2025 அன்று விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறார். சுக்கிர பகவான் 9/10/2025 அன்று கன்னி மனையில் வந்து அமரப்போகிறார். அதே போல சூரிய பகவான் 17/10/2025 அன்று துலாமனைக்கு பயிற்சியாகி அங்கே நீச்சமடைகிறார். அதே போல இந்த மாத இறுதியில், அதாவது 27/10/2025 அன்று செவ்வாய் பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறது. சனி பகவான் மீனமனையில் வக்ரத்துடனும் கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுமனை வீட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை 12 ராசிகளுக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, அக்டோபர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசியில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். ராசிநாதனான புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு. இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி பெயர்ச்சியாகி துலாமனைக்கு வந்து அமர்ந்து அங்கே 5ஆம் இடமாகுது. யோகத்தை தரக்கூடிய இடம். அங்கே குருவினுடைய பார்வை பெற்று உங்கள் ராசிதிபதி இருக்கு. அப்போ என்ன, இந்த மாதம் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ராசி அதிபதி நல்லா இருந்துட்டாலே உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த மாதம் உங்கள் செயல்பாடுகள் நினைத்த காரியங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான். உங்கள் ராசி அதிபதியோட செவ்வாய் சேர்ந்திருக்கார், 6ஆம் அதிபதி சேர்ந்திருக்கார். அப்போது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது. ஏற்கனவே அந்த நெகட்டிவ் விஷயத்தில் இருந்து கொண்டு ஒரு வழிகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மிதுனத்துக்கு இப்போ தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா குரு பார்க்குறார், ஒரு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய, வழியிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த அக்டோபர் மாதம் நிச்சயமாக உண்டு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இந்த அக்டோபர் மாதம், அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் 18க்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது. ஏன் சூப்பராக இருக்க போதுன்னா, 2ஆம் இடத்தில் குரு பகவான் அதிசாரமாக கடகமனைக்கு வந்து அமர்ந்து கொண்டு அங்கே உச்ச பலத்தோட வலிமை இருக்க போகிறார். அப்போது தனகாரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்து அமருகிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அப்போ பொருளாதாரத்தில் எந்த ஏற்றம் சார்ந்த விஷயத்தில் திருப்தியை கொடுக்கும். இதுவரைக்கும் ஏற்றமே இல்லை. பொருளாதாரத்தில் எப்படி எல்லாமே செலவாகுது, எத்தனை காசு வந்தாலும் அது நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மிதுனத்துக்கு சூப்பரான ஒரு பீரியட். தனத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய அந்த அமைப்புகள் உங்களை தேடி வரும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது. குடும்ப விஷயத்தில் பிரச்சனையோடு இருக்கின்றவர்கள் இப்போ சுமூக உறவு இந்த அக்டோபர் 18க்கு அப்புறம் சேரக்கூடிய, பிரிந்தவர்கள் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் வரும். அதையும் நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கிங்க. இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட இப்போ கேட்க போகிறாங்க. உங்களுக்கு நல்ல, அதாவது வாக்கு பலம் இருக்க போகுது. ஒரு பிரச்சனையோடு இருக்கிறவங்க நீங்கள் போய் எங்கே பேசுனீங்கன்னா அது சால்வ் ஆயிரும். அதாவது உங்களுடைய வாக்கு பலம்ங்கிறது இந்த காலகட்டம், இந்த அக்டோபர் மாதம் பிற்பகுதி சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். நீச்சமாக 4ஆம் இடத்தில் அமர்ந்தாலே சுக்கிரன் நீச்சம்தான். ஆனால் இப்போ நீச்ச பங்கமாக மாறும். அங்கே புதன் ஆட்சி பலம் உச்சபலத்தோடு இருக்காரா. அடுத்து 3ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை பெற்று அமர்கிறது. புதனுடைய வீட்டில் சுக்கிரன், சுக்கிரனுடைய வீட்டில் புதன்.
அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இந்த காலகட்டம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வீடை ஆல்டர் பண்ணுறது, வீட்டை வாங்குறது, கட்டின வீட்டை வாங்குறது. ஸோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட, இடம் சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம். அதுவும் குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் நடத்தி கொண்டு வருகிறீர்களோ, அதாவது இந்த மிதுன ராசி என்பவர்கள், அவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் கட்டிடம் கட்டி விற்பனை செய்து கொண்டிருக்கின்றவர்கள், நிலத்தால் அனுகூலம், ஆதாயம், அந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் தன்னுடைய தொழிலை அமைத்து கொண்டிருக்கின்றவர்கள், விவசாயத்தில் இருக்கின்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய புத்தியால், உங்கள் அறிவால், உங்கள் திறமையால் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். படிப்பு சூப்பராக இருக்க போகுது. படிப்பு அனுகூலம் கொடுக்கும். நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற முயற்சிங்கிறது இருக்கும். உங்கள் எண்ண ஓட்டத்தில் அதிகமாக தோணும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், போகணும், கவர்மெண்ட்டில் எப்படியாவது சாதிக்கணும் என்கின்ற மனப்பான்கு இந்த அக்டோபர் மாதம் அதிகமாக இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்கள். அதை செயல்படுத்தவும் தீர்வீங்க, அதுக்குள்ளே என்ட்ரி ஆவீங்க, அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா 99% இருக்குன்னு சொல்லலாம். குரு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில் குரு 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால், குரு ராசி அதிபதியை பார்க்கின்ற காரணத்தால், உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் குழந்தைகள் நலன் திருப்திகரமாக இருக்கும். சார் கடன் இருக்கா, கடனால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா 6க்குரியவன் தனக்கு 12ல் போய் மறைஞ்சுக்கிட்டார். அப்போ கடனை சமாளிப்பீர்கள். கடன் என்கின்ற அமைப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு. அதற்கான முன்னெச்சரிக்கைகள், அதுக்கான தன்மையை எடுக்கக்கூடிய அமைப்பு, கடன்காரன் கழுத்தை நெரிக்கக்கூடிய அமைப்புங்கிறது கோச்சார ரீதியில் இல்லை. மேபி இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு யாருக்காவது செவ்வாயினுடைய தன்மை, செவ்வாய் புத்தி நடக்கிறது என்றால் கவனமாக இருக்க வேண்டும். கடனுக்குள்ளே இழுத்து விட்டுரும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மிதுனராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் செவ்வாய், ஏன்னா மிதுனத்துக்கு செவ்வாய் ஆகாதவன், அந்த செவ்வாயினுடைய புத்தி நடக்குதுன்னா கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்? கடன் விஷயத்தில், நோய் விஷயத்தில், எதிர்ப்பு விஷயத்தில், வம்பு வழக்கு விஷயத்தில் கண்டிப்பாக போகக்கூடாது. ஏதோ ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கிறோம். சரி சார், திருமண சுப காரியங்கள் நடக்குமா சார்? தங்கு தடையில்லாமல் நடக்குமா? நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. குரு 2ஆம் இடத்தை வர்றார், 8ஆம் இடத்தை பார்க்குறார். திடீரென்று இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கோம் சார், இன்னும் செட் ஆகவும் மாட்டேங்குது. மிதுனத்துக்கு 7ஆம் இடத்து குரு பார்வை இருக்குது சார், ஆனால் இருந்தாலும் நமக்கு திருமணமே நடக்கக்கூடிய அம்சம்ங்கிறது கொடுக்கவே இல்லை சார். இப்போ பாருங்க, குடும்ப 7க்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உச்சபலம் பெற போறார். அது எங்க? குடும்பஸ்தானத்தில் வந்து உச்சபலத்தோட வலிமை ஏற்க போறார். எப்போ? அக்டோபர் 18ஆம் தேதி. அக்டோபர் 18க்கு அப்புறம் மிதுனத்துக்கு நிறைய பேர்த்துக்கு சுப காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியில் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார். இந்த அக்டோபர் 18க்கு அப்புறம் அந்த குரு பகவான் கடகத்தில் வந்து உச்சபலத்தை அடைந்து கொண்டு தனது 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போதான் நிறைய பேர்த்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த அக்டோபர் 18க்கு அப்புறம் மிதுனத்துக்கு
தொழில் ரீதியான மாற்றங்கள், உத்தியோக ரீதியான மாற்றங்கள், வியாபார ரீதியான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சார் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல சார், எப்போ சார் கிடைக்கும்? அக்டோபர் 18க்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நான் இன்னொரு தொழிலை செய்யணும்னு நினைக்கிறேன் சார், எங்கள் எண்ணம் என்னுடைய மனசெல்லாம் அதிலேயே போயிட்டுருக்கு, செய்யலாமா? அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும், அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நல்லது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு, 8ஆம் அதிபதியான சனி பகவானை குரு பார்க்கிறார். அப்போ இதுவரைக்கு இந்த மிதுனத்துக்கு எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் வலி கொடுத்து கொண்டிருந்ததோ, எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் அழுத்தம் பிரஷர் இருந்ததோ அதெல்லாம் ரிலீஸ் ஆகும். எப்போ? அக்டோபர் 18க்கு அப்புறம். நிறைய பேர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வந்துடும். வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம், அந்நிய தேசத்தினுடைய பழகுதல், ஸோ இதை சார்ந்த விஷயத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக அமையும். ஒரு யோகம், நல்ல யோகம் கிடைக்குது, மீண்டு எழுவீங்க. கீழே இருக்கின்றவர்கள் ஒரு ஸ்டெப் மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த அக்டோபர் மாதம் நிச்சயமாக உண்டு. சார் என்ன தெய்வ வழிபாடு? குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சென்று வாருங்கள், உங்கள் மனசு எல்லாம் நிறைவாக இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்கு, அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா? இப்போ 10th +2 படிச்சுட்டு இருக்கேன், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.